தேடி வந்து பேசுபவர்கள் எல்லாம் சுயமரியாதை இழந்தவர்கள் அல்ல, உங்களின் மேல் அதீத மரியாதை வைத்திருப்பவர்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். எதை கேட்டாலும் கஷ்டத்தையே கொடுக்கிறாய், கஷ்டத்தை கேட்டால் எதை கொடுப்பாய் கடவுளே? பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்கும் பொழுதுதான் அதில் இருக்கும் வெளிவருவதற்கான எளிமையான வழிகள் நம் கண்களுக்கு தெரிய தொடங்கும். ஆடம்பரமாய் வாழ்ந்தேன், அதிகம் பேர் சுற்றி இருந்தாங்க. எளிமையாய் வாழ்ந்தேன், எல்லோரும் ஒதுங்கி இருந்தாங்க. இதுதான் மனித வாழ்க்கை. சேர்க்கை சரியாக இருந்தால் வாழ்க்கை சரியாக இருக்கும். அடுத்தவர் முகத்தில் கரி பூசணும்னு நினைக்கிறோமே தவிர நமது கையும் கரி ஆகுமேன்னு யாரும் கவலைப்படுவது இல்லை. உடல் உயிரின் வாடகை வீடு மட்டுமே. வந்த வேலை முடிந்தால் வீட்டை காலி செய்து போகணும். பார்ப்பதையெல்லாம் அப்படியே நம்பிடாதீங்க. உப்பு கூட சர்க்கரை மாதிரி தான் தெரியும். அன்பு என்பது நெல் மாதிரி, போட்டாதான் முளைக்கும். வம்பு என்பது புல் மாதிரி, எதுவும் போடாமலே முளைக்கும். எத்தனையோ பேர் வாழ்த்தியதை எல்லாம் மறந்து போகும் மனம் யாரோ ஒருவன் திட்டியதை மட்டும் மறப்பதில்லை. பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவு, உண்மை பேசியதால் உருவான எதிரிகள் அதிகம். தாய்க்கு பின் தாரம், தாரத்துக்கு பின் வீட்டின் ஓரம். நமக்கு பிடித்தவருக்கு வலிக்கும் என்பதற்காக அதிகமான வலிகளை நாம் தாங்கிக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் அது ஒரு நாள் வெறுப்பாக மாறிவிடக்கூடும். உன் இயல்பில் இருந்து நீ இறங்கி போகும் போதெல்லாம் உன்னை அவமானங்கள் வரவேற்கும். யாராவது உன் ஆசைகளை தூண்டி உன்னை கற்பனை உலகத்தில் மிதக்க விடுகிறார்கள் என்றால் அவன்தான் உன் கழுத்தை அறுக்க காத்திருக்கிறான் என்று அர்த்தம். கடந்து செல், நம்பிவிடாதே. திமிர் கூட ஒரு அழகுதான், அதை மிக சரியாக நேர்த்தியான இடத்தில் காட்டும் பொழுது. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்க கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்தானது. நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள். அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது. எல்லாவற்றையும் மாற்ற நினைப்பவர்கள் ஒன்றையுமே மாற்ற முடியாதவர்கள். இவர்கள் வாழ்க்கையில் அபாயகரமானவர்கள். உழைத்து கொண்டே இரு, காலம் எனும் ஏணி உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கும். வேலையும் பணமும் இல்லை என்றால் சரியானதை சொன்னாலும் செய்தாலும் அது தவறாகவே எடுத்துக்கொள்ளப்படும். கோபத்தை உடனே வெளிப்படுத்துபவர்களை நம்பலாம், ஆனால் கோபமே வராதது போல நடிப்பவர்களை நம்பிவிடாதே. வீடு வரை 2G, வீதி வரை 3G, காடு வரை 4G, கடைசி வரை யார் ஜி? வெட்டியாஞ்சி.